வணக்கம். இன்றைக்கு கூட பத்திரிகை ஊடகங்களில் என்ன செய்தி வந்துகிட்டு இருக்குன்னு கேட்டால், முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் கூட்டத்தில் மதிக்கப்படவில்லை, திரும்பிச் சென்றார் என்றும், தொற்று கூட்டத்தில் அதிகமாக இருக்கிற காரணத்தால் பறைய விடும் என்ற காரணத்தால் சென்றார் என்றும் இருவித செய்திகள் வருகிறது. அதை போன்று பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள். இதெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ உலகமே ஒரு குடையின் கீழ் வந்துருச்சு. அதனால எல்லாமே செய்தியில் வெளியே வருது. நீங்க தொடர்ந்து யார் யார் மாவட்ட செயலாளர் வர போறா, யார் யார் எடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக இயக்கம், கொள்கை லட்சியங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை எதிர்த்தவர்கள் மாறி மாறி இருக்கிறாங்க, காணாமல் போயிட்டாங்க, மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஆனால் அந்த இயக்கம் தொடர்ந்து இருக்கு. இன்னும் அதாவது விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தேவைப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ் மண்ணில் கடைசி தமிழன் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கும் பணியும் தேவைப்படுவது, திராவிட கருத்தியலுடைய பணியும் தேவைப்படுது. அது மாற்றம் இல்லை. அப்படி வருகின்ற பொழுது இந்த தேர்தலில் ஈவிஎம்மால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு திமுக, அதிமுக. இதுதான் நான் சொல்றேன். அதிமுக வாக்கு வங்கி பெருமளவில் சேதாரம் ஏற்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும். நீங்க கணக்கு அடிப்படையில், ஆய்வு அடிப்படையில் இப்ப நாங்க பார்க்கிற கணக்குல 220 இடம் தனித்து நின்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கான். கூட்டணி பல்வேறு குளறுபடிகள்ல, இந்த கூட்டணி குளறுபடிகள்ல திமுக கழகம் தோல்வியை பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளவுதானே தவிர சற்று பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நிச்சயமாக இவிஎம் இல்லாட்டி வெற்றி பெற்றிருக்கு. தான் உண்மையான கருத்து. இதை நான் பல முறை ஆய்வின் அடிப்படையில் சொல்லிட்டு வர்றேன். இதற்காக இப்ப திமுக வெற்றி பெற்றிருந்தா சில அமைச்சர்கள்லாம் பிடிச்சிருக்க முடியாது. குறுநில மன்னர்களாக இருந்தாலும் பேரரசன் ஆயிருப்பாங்க. அது உண்மை. இது திமுகவுக்கு ஆய்வு பண்ணுவதற்கும் கட்சியை புத்துணர்ச்சியோடு கொண்டு போவதற்கும் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக திமுக கழகம் இவிஎம் இயந்திரத்தால் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. நீங்க இந்த ஆய்வு நடத்தி அந்த குழு என்ன கொடுத்துருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதனால திமுகவுக்கு உடனே மாவட்ட செயலாளர்லாம் மாத்திரணும், பொதுச் செயலாளர் மாத்திரணும், அவரை மாற்றணும், இவரை மாற்றணுன்றதெல்லாம் உடனடியாக அந்த தேவை இல்லை. உங்களுக்கு செயல்படாத மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும், டம்மி மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும். இறுதி மூச்சு வரை பேராசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் இருந்தார். இன்னைக்கு அண்ணாவோட பழகிய, அண்ணாவோடு இருந்த தலைவர் கலைஞரோடு இருந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா துரைமுருகன் தான் இருக்கார். திமுகவின் முகமாக இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறாரு. அதனால அந்த உங்களுக்கு உரிய மரியாதை திமுக கழகத்தில் இருக்கிறனால தான் திமுக கழகம் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் இயங்க வேண்டும். அதனால சில கார்பரேட் உள்ள புகுவாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் எடுத்து விட்டணும், இவர் எடுத்து விட்டணும். குறைன்னா எல்லா பேருமேலையும் குறை இருக்கு, குறை இல்லாமலாம் இல்லை. குறையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும்னா இளைஞர்களை போய் ஸ்டாலினை தலைவர் எடுத்து போட்டுறதா? கலைஞர் ஒரு முறை சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் சங்கர மடம் அல்ல அப்படின்னு சொன்னார். உடனடியாக ஸ்டாலின் திமுகவுக்கு தலைவராக வந்துடல. அவர் இந்த குட்டி யானைக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி பயிற்சி கொடுத்து, ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தைய தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க நீச்சல் பழகிறது. அது மாதிரி திமுக கழகத்துல தன்னார்வமாக திமுகவில் 13 வயதில் கோபால ஒரு இளைஞரை நின்று சலூன்ல ஆரம்பிச்சவர், சலூன் கடையில்.
பாருங்க, சலூன் கூட தான் நேற்று சொன்னேன், சலூன் கூட தான் திமுக ஆரம்பம். அவரே சலூன் கூட தான் திமுக இளைஞர் ஆரம்பிக்கிறார். அதனால அவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு, அப்பாவை இல்லை அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு இயக்கத்துக்கு வந்தவர். அப்ப அவருக்கு ஒரு உணர்வு, பிடிப்பு, கொள்கை, லட்சியத்தோடு வந்தவர். நீங்க பெரியார் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தார், இளைஞர்கள் சேர்ந்தார்கள். அண்ணாவுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை தளபதியாக இருந்து தலைவராக மாறினார் அண்ணா. தலைவர் கலைஞர் பெரியாருடைய துணிவையும் அண்ணாவுடைய கனிவையும் ஏற்று இயக்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தினார். ஆனா அடுத்த தலைவர் யார் அப்படின்னு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் இயற்கையாக பல்வேறு அவருக்கு தேர்வுகளை, பரீட்சைகளை உருவாக்கினார். கலைஞர் சங்கர மடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா திமுகவுக்கு என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டா, திமுகவுக்கு உண்மையா விசுவாசமா உழைக்கிறவன் திமுக விட்டுட்டு வெளியேறி போயிடுவான். அப்பதான் சந்தர்ப்பவாதி உள்ள புகுந்துடுவான். இப்போ 93ல வைகோவுக்கு பின்னாடி திமுகவை கட்டி காப்பாற்றிய அனைவருமே வெளியே போயிட்டாங்க. அப்பதான் உள்ள சந்தர்ப்பவாதி வந்துட்டா, வலதுசாரி திமுக அப்புறம் உள்ள புகுந்துட்டா சந்தர்ப்பவாதி திமுக. திமுகவுடைய நேச்சர் இயற்கை என்னன்னு கேட்டா, நல்லா உழைப்பாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க திடீர்னு, இல்லாட்டி அவங்க கட்சி மாற வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த இடத்துல தான் திமுகவை தூக்கி பிடிக்கிறவங்க அந்த இடத்துல யாராவது தூக்கி பிடிச்சி கட்சியை கொண்டு போயிட்டே இருக்குதா வரலாறு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சியில எந்த தலைவருடைய மகனாவது இந்தியாவில் கைது செய்யப்பட்டாங்களா? அது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆதிக்கம் ஆயிடுச்சுன்றாங்க. எமர்ஜென்சியில கலைஞர் அளவுக்கு திமுக எந்த தலைவராவது பாதிக்கப்பட்டாங்களா? கலைஞருடைய மனைவி அவர்கள், என்ன சொல்லணும்னா தயாளம்மா அவர்கள் நிர்வாணமாக சோதனை செய்யப்பட்டார். அவங்க வீட்டில் பல்வேறு சோதனை நடந்துச்சு. அலையில் உட்பட, செல்வி உட்பட, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வம் உட்பட, செல்வி அனைவருமே முரசொலியை கையெழுத்து பிரதியை, கலைஞர் கையெழுத்து பிரதியை அவங்க அச்சிடக்கூடாதுட்டாங்க. தணிக்கை செஞ்சாங்க. தணிக்கை செஞ்சு வெளியிட முடியாத நிலைமை வந்துச்சு. கலைஞர் கரும்பு சிவப்பு கொடியோட அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல குடும்பத்தோட பிரதியை விற்பனை செய்தார். அப்ப அவங்க குடும்பம் தான் எல்லாத்தையும் தாங்குது. அப்ப திமுக இருந்த பெரும் தலைவர் சொல்லலாம் நெருக்கடி காலத்தில் ஓடி போயிட்டாங்க. திமுக தூக்கி நிறுத்துறது கலைஞரும் குடும்பம். ஸ்டாலின் தாக்கப்படுறார், சிறைக்கு போறாரு. இப்படியே படிப்படியாக தான் வர்றாரு. அந்த கலைஞர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. இப்போ உடனே உதயநிதிக்கு செயல் தலைவர் கொடுக்கணும் அப்படின்ற வாதம் அந்த பரம்பரை ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு சொல்றவங்களுக்கு நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, அவர் வரணும். அவருக்கு ஒரு முகம் இருக்கு உதயநிதிக்கு, அவர் வரணும்னு ஸ்டாலின் மாதிரி ஆர்வப்படுறாரு. இன்னும் ஸ்டாலினின் முகம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு திமுக கழகத்துல பிரகாசமா இருக்கும், மக்கள் மத்தியில எடுக்கும். தலைமைக்கான ஆற்றல் தகுதியோட திமுகவின் தலைவர் என்றது இந்திய அளவில் ஜொலிக்க போது நம்முடைய ஸ்டாலினுடைய முகமும், அவருடைய முகம்தான் திமுக முகம். திமுக முகம் தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமரை ஸ்டாலின் நிர்ணயிக்க போறார். அதனால ஸ்டாலின் முகம் வலுவா கட்டமைப்போட திமுகவின் முகமாக இருப்பார். அதனால இப்பயே தலைவருக்கு மாதிரி செயல் தலைவர் போட்டணும், துணை பொதுச் செயலாளர் போட்டணும் அப்படின்னு சொல்றதுல அது இன்னும் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தம்பிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இன்னும் நிறைய படிக்கணும். அண்ணா அவர்கள் உடல்நலம் குன்றி அமெரிக்கா மருத்துவமனைக்கு சென்று விட்டு சட்டப்பேரவையில் உட்காரும் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விநாயகம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களை பார்த்து ஒரு டேஸ் ஆர் நம்பர்னு சொன்னார். உங்கள் நாட்கள் எண்ணப்படுதுன்னு சொன்னார். அன்றைக்கு வாலிபர்களாக இருந்த நாவலர் மதியழகன், கலைஞர் போன்றவர்லாம் கொந்தளிச்சாங்க. அண்ணா அனைவரையும் அமைதிப்படுத்தி விட்டு, ஏன்னா அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, நீங்க வேகமா சாக போறேன்னு தான் அர்த்தம். அது கொந்தளிச்சுட்டாங்க. ஆனா அண்ணா நிதானமா, அதான் அண்ணா இன்னைக்கு திமுக கழகம் எவரெஸ்ட் சிகரமாக இருக்கிறதுக்கு காரணமும் அண்ணா. அவர் சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், நான் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஷேக்ஸ்பியர், இது ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்காரு அண்ணா. ஆனா அண்ணா படிப்பாருன்னு தெரியும், அண்ணா மிகப்பெரிய படிப்பாளி இல்லாததுக்கு தெரியும்.
ஆனா காங்கிரஸ்காரங்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விநாயகமும் படிச்சிருக்காரு பாருங்க ஷேக்ஸ்பியரை. அதுல தான் வருது இந்த வார்த்தை. அது மாதிரி உதயநிதியில நிறைய படிச்சு இன்னும் இந்த தற்கூரி விஜயை கிடுக்குப்பிடி போடணும். சனாதனத்தை எதிர்க்கிறார். இந்திய அளவில் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உதயநிதிக்கு இருக்கு. கலைஞருக்கு நங்கவரம் போராட்டம், கள்ளக்குடி போராட்டம் அவரை மிகப்பெரிய தலைவராக திமுகவில் உருவெடுத்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு எமர்ஜென்சி ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கு அடிப்படையா இருந்துச்சு. இன்னைக்கு சனாதன எதிர்ப்போட இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்ப திமுகவை எப்படி கட்டமைக்கணும்னு கேட்டா, பழைய ஆள் இன்னும் யாரு? நீங்க 2095 ஜெயலலிதா அம்மா 91 to 95 ஆட்சியிலிருந்து 96ல தோல்வி அடைகிறாங்க. திரும்ப அவங்க 2001 கட்சியை கட்டமைக்கும் போது யாரெல்லாம் இந்த கட்சிக்கு 73 இருக்காங்க பழைய ஆட்கள் பார்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்ப வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி இப்ப திமுக நீங்க ஜென்சின்னு தேர்றது, இன்னொரு போய் புதுசா ஜென்சி எப்படி திமுகவுக்கு வருவான்? என்ன ஈர்ப்பு இருக்கு? கலைஞர் ஈழத்தமிழர் பன்முகத்தன்மையான ஆற்றலாளர். கலைஞர் என்ன சொன்னாரோ, அண்ணா என்ன சொன்னாரோ, திராவிட கருத்தில் என்னமோ அதை உழைப்பின் மூலமாக ஸ்டாலின் நிறுத்திருக்கிறார். இப்போ உதயநிதிக்கு பின்னாடி இளைஞர்கள் திரள்றதுக்கு என்ன அம்சம் வச்சிருக்கோம்? திராவிட கருத்தியில எப்படி வேகமா கொண்டு போறோம், இளைஞர்கள் எப்படி ஈர்க்க போறோம், என்ன திட்டம் இருக்கு? இப்ப நாங்க கலைஞர் பேச்சை கேட்டு வந்தோம். சிவாஜியா எம்ஜிஆர் என்ற காலத்துல 2 பேரையும் விட்டுட்டு கலைஞர் எழுத்து எங்களை ஈர்த்தது, பேச்சு எங்களை ஈர்த்தது. இப்ப ஸ்டாலின் உழைப்பு அதை தக்க வைத்திருக்கிறது. அப்ப இளைஞர்கள் வருகை திமுகவுக்கு இப்ப இல்லை. அப்ப இளைஞர்கள் வருகையை கொண்டு வரணும்னா திமுக குடும்பத்து ஜென்சியே இந்த தேர்தலில் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க. இது உண்மை உண்மை உண்மை. ஆய்வுக்கு கூட வர்றீங்களா? நீங்க ஒரு கணக்கு எடுக்கணும். 49 திமுக ஆரம்பிக்கும் போது இருந்தவங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க குடும்பம் இருக்கு, மகன் இருக்கான், பேரை இருக்கான், அடுத்த பேரை வருவான். அப்படி இருக்கும்போது நாங்க பார்த்துருக்கோம். இந்த எனக்கு வேண்டிய கூட இருந்தார், இறந்து போயிட்டார் சண்முகம். திமுக திருச்சியில தேர்தலில் போட்டி போடுமா வேணாமான் இருக்கிற காலகட்டத்தில் அவர் போயிருக்கிறார், கூட இருந்தார் என் கூட. ஆனா அவங்க பேரை எப்படி நிலைமையில் இருக்காரு? இதை ஆய்வு பண்ணா அதாவது ஒரு ரூட்ல போயிட்டோம். அந்த குடும்பமே நம்ம திராவிட இயக்க ரூட்டுக்கு வந்துருச்சு. திராவிட இயக்க கருத்திலே தெரியாத ஜென்சி நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. பயிற்சி கொடுக்கலாம், பேசலாம். ஆனா ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த குடும்பங்கள் ஏன் போகுது? 65ல 62 விலைவாசி போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க, 82 இந்தியர் போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க, தொடர்ச்சியா திமுக குடும்பத்துக்காரங்களும் ஆய்வு பண்ணுங்க. அந்த ஜென்சியை இங்க இருந்த ஜென்சி தான் மாறி இருக்கான். ஏன் மாறினா? அந்த உள்ளூர கோபதாபம் இருக்குல்ல, அவனை கொண்டு வாங்க. பழைய ஆட்களை திமுக அந்த குடும்பங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் இப்ப ஆட்சியில பதவியில மந்திரியா இருந்தவங்க, மாவட்ட சேர்ந்தவங்க, பழைய ஆள் திமுக காரங்களுக்கு தெரியல. பழைய திமுக அப்படி இல்லை. ஒரு திமுக வீட்டில் ஒரு இரங்கல், ஒரு திமுக காரன் வீட்டில் ஒரு திருமணம், மனமாச்சரியங்கள் 1000 இருந்தாலும் திமுக குடும்ப பாசனரோட போய் கலந்துக்குவாங்க. இப்ப மதுரையில் நேற்று சொன்னேன், தாவூத் இஸ்லாமியர் ஒருத்தர் மதுரை மாநகரில், அவருக்கு படிப்பறிவு இல்லை, சாதாரண சாமானியமானவர், அவருக்கு கையெழுத்து மட்டும் தான் போட தெரியும். அவர் எப்படி இந்த கட்சியை நடத்தினாரு? மதுரையில் காக்கா தோப்புல கழக அலுவலகத்தை அவர் காலத்துல தான் சாதாரண சாமானியமானவர் குதிரை வண்டியை ஓட்டிட்டு அதுல முரசொலி படிக்கிறத கேட்டுட்டு திமுக உணர்வானவர். கட்சிக்காரனுக்கு ஒண்ணுன்னா வீட்டில் போய் நிற்பார், விடிய விடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பார். எங்க வேணாலும் போய் நின்று கட்சிக்காரனை காப்பாத்தினார். அவரு காக்கா தோப்புல அலுவலகம் வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி இத்தனை மந்திரிகள் வந்திருக்காங்க, இத்தனை சட்டமன்ற, எங்கேயாவது திமுக அலுவலகம் இருக்கா? கட்சிக்காரனோட பிணைஞ்சு மாமான்னு கூப்பிடுவாங்க, அவரை அத்தான்னு கூப்பிடுவாங்க. கட்சி குடும்பத்து பெண்களுக்கெல்லாம் அவர் பழக்கம், குடும்பத்து பையங்களுக்கெல்லாம் பழக்கம், பேரன் பேத்தின் பழகுவார். கட்சி குடும்ப கட்சியா இருந்துச்சு. இதான் குடும்ப கட்சி. திமுக குடும்ப கட்சி, குடும்ப உறவுகள். அவர் இறந்ததுக்கும் பெருசா யாரும் அல்ல, கவுன்சிலராக கூட அவர் இல்லை இருக்கும்போது.
அவங்க மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க. நாங்கள் போயிட்டு வந்தோம். அசனம்மாள். திமுக யார் வரல, எல்லாம் பவிசு பந்தா காரு. இதை தவிர அது மாதிரி நெல்லுப்பேட்டை சீனி, நெல்லுப்பேட்டை பகுதியில் கரிகாலன் படிப்பை வச்சிருப்பார். ஒரு முறை ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு ராமேஸ்வரத்தில் கூட்டம். அங்கே பிராமணர்கள் அந்த கூட்டத்தில் தகராறு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மறுநாள் அந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிற மாதிரி சூழல்னாங்க. நாங்கள் இங்கேருந்து நெல்லுப்பேட்டை சீனி தலைமையில் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் போய் ராமேஸ்வரத்துவே உழுப்பி ஆசிரியர் ஐயா கூட்டத்தை நடத்திட்டு வந்தோம். இந்த உணர்வாளர்கள் இன்னைக்கு யாராவது பேசுவாங்களா? படிப்பகம் இருக்கா? நாங்களாம் படிப்பகத்தில் வளர்ந்தோம், திராவிட படிப்பகம். இந்த பக்கம் வந்து அதிமுக படிப்பகம் பெருசா இருக்காது. நமக்கு அரசியல் விவாதம் நடக்கிறது கம்யூனிஸ்டுக்கு நமக்கு தான். நாங்கள் இளைஞரணியா இருக்கும்போது அவங்க டைஃபி, நாங்கள் மாணவனியா இருக்கும்போது அவங்க எஸ்எஃப்ஐ. முதல்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் பகத்சிங் படிப்பகம் இருக்கும், மக்கள் படிப்பகம் வச்சிருப்பாங்க, காஸ்ட்ரோ படிப்பகம் வச்சிருப்பாங்க, நம்ம கொள்கை வீரர் குமாரவேல் படிப்பகம் வச்சிருப்பான், பட்டுக்கோட்டை அழகிரி படிப்பகம் இருந்துச்சு, ஆசை தம்பி படிப்பகம் இருந்துச்சு. கலைஞர் வந்து நீங்க திருத்தணியிலிருந்து கலியக்காவிலை வரை இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நீங்க பார்த்தா ஒவ்வொரு தொண்டைகிட்டையும் கலைஞருடைய வரலாறு கடல் இருக்கு. தொண்டைகிட்ட ஒவ்வொரு தொண்டருடைய வரலாறும் கலைஞருக்கு தெரியும். அப்படி விவாதங்கள் பண்ணி ஈழத்தமிழ் பிரச்சனை, மொழி பிரச்சனை, அனைத்திலும் இளைஞர் சக்தியை திரட்டி வந்தோம். இன்னைக்கு படிப்பகங்களாம் இல்லை, முரசொலி யாரும் படிக்கிறது இல்லை. முரசொலியில தொடர்ந்து கருத்துக்கள், பெரிய கருத்தாளர்கள் யாரும் கட்டுரையும் வரல. ஒரு முறை கலைஞர் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார். நான் மாவட்ட இளைஞர் செயலாளர். நாங்கள்லாம் வந்து வரவேற்றுட்டு பொன்முத்துராமலிங்கம், காவேரி மணியம், துரையெல்லாம் வரவேற்றுட்டு பாண்டியன் ஹோட்டலில் அறையில் விடுறதுக்காக போகிறோம். அவன் எல்லா பத்திரிக்கையும் காலேஜ் ஹவுஸில் வந்துடும், காலையிலே வாங்கி கொடுக்குறோம் பாண்டியன் ஹோட்டலில். அப்போ அவர் கேட்டார், முரசொலி இல்லையான்னாரு. நான் இவங்களா இருக்கும்போது சும்மா இல்லாமல் முரசொலி காலதாமதான் வரும், ஏன் பாண்டியனில் தானே வரும், சென்னையிலேருந்து போட்டு. அப்போ மதுரை பதிப்பகம் நிறுத்தப்பட்டுருச்சு. அப்போ நான் உடனே இல்லை இப்போதான் வந்திருக்கோங்க, நீங்கள் வரும்போது தான் வந்திருக்கோம், அது இனிமேல் பிரித்து கொடுப்பாங்க. யார் ஏஜென்ட் யாருன்னு கேட்டார். ஏஜென்ட் என் கூட இருந்தார் வீரமணி, இன்னைக்கு இருக்கிறார். ஆனால் அவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு மாவட்ட இளைஞர் செயலாளர். சரி இன்னைக்கு விடு, நேற்று நான் என்ன கட்டுரை எழுதியிருந்தேன், கடிதம் என்ன எழுதியிருந்தேன்னு கேட்கிறார். அதனால அன்னையிலிருந்து எல்லா பத்திரிக்கையும் படிச்சுட்டு மாலையில தான் நான் முரசொலி படிப்பேன். ஏன்னா முரசொலி லேட்டாக வரும் வீட்டுக்கு. அதனால் எல்லா பத்திரிக்கையும் படிச்சுட்டு மாலை அப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் கல்லூரியில், சட்டக்கல்லூரியில். மாலையில தான் முரசொலி படிப்பேன். ஆனால் தலைவர் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுவார்னு சொல்லிட்டு முரசொலியை முரசொலி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பத்திரிகை படிக்கிற பழக்கம். இப்படி யாராவது நம்முடைய தளபதி ஸ்டாலின் கேட்கிறாரா, தம்பி உதயநிதி கேட்குறீங்களா, என்ன பொதுவாக வந்துருச்சு பொதுமக்களை. அதாவது நீங்க வந்து நான் மறைச்சு பேச விரும்பல. இன்னைக்கு என்ன நிலவரம், மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் பேசுறான், எல்லாத்தையும் கேட்கிறான். இப்ப இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி விவசாயி, நான் விவசாயி கொடுக்குன்னு கேட்டாரு. ஆனா அவருடைய தேர்தலில் வந்து என்ன சொத்துன்றத எல்லாரும் படிச்சிருக்காங்க, நம்மளே படிக்கல. சரி ஏதோ கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும், போயிட்டான். ஆனா சாதாரணமா தோட்டங்களை வளவாக்கக்கூடிய ஒரு ஊழியர், ஒரு கிராம விவசாயி நீங்க கேட்டாரு. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து கடைசியா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட்டுக்கு கொடைக்கானல் தங்கியிருக்காரு. அன்னைக்கு நான் ஒரு விவசாய வேலையா போயிருக்கேன் ஊருக்கு. ஒரு எடப்பாடி பழனிசாமி விவசாயின்றாரு, ஆனா அவருக்கு வந்து விவசாய நிலைமை இல்லைன்னு போட்டிருக்காரு. எதுலங்க, அவர் சொத்து பத்திர போட்டிருக்காருங்க. நாங்க இப்படி சொல்றீங்க, ஆமாங்க பாருங்கன்றாரு. அவர் நெட் எடுத்து பார்த்தா அதில் அவர் வந்து சொத்துல போட்டிருக்காரு, அவர் விவசாயமே இல்லைன்னு. அது மாதிரி ஸ்டாலின் இப்போ வந்து கொடைக்கானல் வந்திருக்காரு, அவருக்கு காரையில் யார்ட்டி ஓசி வாங்கிட்டு வந்திருப்பாரா கேட்குறாங்க. அதனால இனிமே வந்து மக்கள்கிட்ட வந்து நாம வந்து சாதாரண சாமானிய மக்களை ஏமாற்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து உடனே தம்பி உதயநிதியை பெருசா கொண்டு வரணுன்றது அவர் உழைக்கணும். இன்னும் அவருடைய நடவடிக்கை, பேச்சு, அவர் களம் ஃபீல்டுக்கு வரணும்னா இன்னைக்கு வரைக்கும் சாதாரணமா வந்துட்டாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அந்த பதவி இருக்கும்போது நம்முடைய மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவருடைய கண்ணீரை நான் பார்த்தேன். அவருக்கு கட்டம் சரியில்லை,
வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை எழுச்சி பயணம், எத்தனை நடைப்பயணம், எத்தனை பிரச்சாரம். தலைவர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல கொஞ்சம் உடல்நலம் நடிவிட்டுறாரு. அந்த 10 ஆண்டுகள் திமுகவை நடத்தினது ஸ்டாலின் தான். அதனால துணை பொதுச் செயலாளர் ஆகிக்கிருவோம். இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா அவர்கள் கருத்துக்களை நல்லா பேசி வர்றாரு. திருச்சி சிவா பேசுறாரு, பொன்முடி பேசுறாரு. அது யாரோ 2 பேர் நம்ம எதிரிகள் துரோகிகள் போடுவா. ஏன்னா ஓசின்ற வார்த்தை அது என்னன்னு கேட்டா நடைமுறையில வந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. மகளிரை குறைக்கணும், மகளிரை மதிப்பிட, அவங்க ரொம்ப மதிப்பை குறைக்கணும்னு அவர் சொன்னார். அது வரும்போது அந்த வார்த்தை ரொட்டீனா வந்துருச்சே தவிர மகளிர்களை இழிவுபடுத்தணும் நோக்கத்தோடு அவர் பேசணும். நோக்கத்தை பார்க்கணும். எப்பவுமே குற்றத்திலிருந்து வக்கீல்கள் நாங்கள் சொல்லுவோம் இன்டென்ஷன் என்ன அவர் பேசுனதுல. பொன்முடி மகளிரை அசிங்கப்படுத்தணும், அவங்களை அவமானப்படுத்தணும் சொல்லி காட்டின அடிப்படையில் பேசின ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர் பொன்முடி என்ற தெய்வ சிகாமணி. பகுத்தறிவாளர் மன்றத்தில் நாங்கள் அவரை பார்த்தவங்க. அவரு திராவிட கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது எப்படிலாம் பேசணும்னு ஒரு கருத்து சொன்னாரு. திராவிட கருத்தியலை பேசுறதுக்கு குற்றமா? அதனால இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா கலைஞர் குடும்ப கட்சின்னு சொன்னாங்க. அந்த குடும்பம் தான் திமுக தூக்கி நிறுத்துச்சு. அதனால அவங்க நடத்தினாங்க. இப்ப கலைஞர் குடும்ப கட்சி இல்லை, நான் வெளிப்படையா சொல்றேன். இப்ப ஸ்டாலின் குடும்ப கட்சி ஆயிடுச்சு. இப்ப அழகிரி சொல்லி யாருக்கு சீட்டு கிடைக்க போதா? சகோதரி செல்வி கிடைக்க போகுதா? அல்லது யாராவது நம்ம தமிழ் சொல்லி கிடைக்க போகுதா? இல்ல. இப்ப அவங்க கட்சி அப்படின்னா ஸ்டாலின் குடும்ப கட்சின்னு ஆயிடுச்சு. இப்ப அது யாராவது மீண்டும் ஒரு ஜனநாயகத்துல மிகப்பெரிய அளவுல வைகோ மாதிரி திமுக உருவாகிறதுக்கு ஆள் இருக்காங்களா? நான் வெளிப்படையா கேட்கிறேன். இப்ப எங்க மாதிரி என்ன நினைக்கிறேன், திராவிட கருத்தியலை திமுக கழகம் என்கின்ற மிகப்பெரிய அமைப்பு தான் நடத்த முடியும். இந்த அமைப்பை நடத்துவதற்கு வலுவான தலைவர் ஸ்டாலின். அடுத்து இன்னும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் உதயநிதி வர்றாரு. அவருக்கு இன்னும் களப்பயிற்சி கொடுக்கணும், இன்னும் ஃபீல்டு ஒர்க் கொடுக்கணும். அவருக்கு இன்னும் துணை பொதுச்சாளர் கொடுத்துருவான், செயல் தலைவர் கொடுத்துருவோம்ன்றது இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய இமேஜை குறைக்கிற மாதிரி தான். அவருடைய நிலையில தான் அவர் வளர முடியும். இனிமே திமுக பெரிய தலைவர் மாற்றம், பொதுக்குழுவை கூட்ட போறது இல்லை, செயற்குழுவை கூட்ட போறல, நிர்வாக கூட்டம் நடத்த போறல. பொதுக்குழுன்றாலே இப்ப பொய்க்குழு ஆயிடுச்சு எந்த கட்சியிலையும். வைகோ கூட 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்ட போறாரு. பொதுக்குழு அவர் சொல்ற முடிவு எல்லாரும் ஓகேன்னு போறத எல்லா கட்சியும் ஆகி போச்சு. பொதுக்குள்ள விவாதம் பண்ணி முந்தாண்டு வழி குமாராவளை பொதுக்குள்ள சண்டை நடந்துச்சு. SSR அடிச்சு விட்டாங்க, இந்த அவரை அடிச்சு விட்டாங்க, EVK சம்பத்தை விரட்டி விட்டாங்க. வேலூர் பொதுக்குழுல விவாதம் நடந்துச்சு, கருத்து மோதல். அதெல்லாம் இப்ப கிடையாது. இல்ல, பொதுக்குழுனாலும் மினி மாநாடு மாதிரி இருக்கு, செயற்குழுனாலும் இருக்கு. இனிமே திமுக ஸ்டாலின் குடும்ப கட்டுப்பாட்டில இருந்து வேற யாரு கைக்கு திமுக போதா? இல்ல. நாங்க அந்த முடிவுக்கு வந்துட்டோம், ஜென்சி அந்த முடிவுக்கு வந்துட்டான். அப்ப இந்த கருத்தியலை தளபதி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி கொண்டு போறதுக்கான திட்டம் என்ன, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான திட்டம் என்ன, இதை பேசணும். அப்படி வரும்போதுதான் திமுக வலுவா நிக்க முடியும். நீங்க உள்ளுக்குள்ளே என்ன ஸ்டாலினை இறக்கிட்டு இவரை செயல் தலைவர் ஆக்குன்றது அது இன்னும் குழப்பத்தை தான் உருவாக்கும், எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இப்ப இளைஞர்கள் திமுக நோக்கி வராதுக்கு காரணமும் அங்க போனா ஈஸியா பதவி கிடைக்காது, அங்க போனா கோடிக்கணக்கான பணம் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி நாங்க எல்லாம் வரும்போது சாதாரண தாவூத் மாவட்ட செயலாளர், இன்னைக்கு வரைக்கும் பொன்முத்துராமலிங்க வீட்டுக்கு போனா 24 திறந்திருக்கு மதுரை தாமஸ் வீதியில. இன்னைக்கு பட்டா படவு ஒத்தம் கோடான கோடி மிஸ்யூஸ் பண்றவன் இவன் தான் மாவட்ட செயலாளர் இருக்கிறான். இதை கொஞ்சம் நீங்க மாற்றி அமைச்சு கட்சியை கொண்டு போய் தம்பி உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் வலுவா கிராமங்களுக்கு வாங்க. ஐடி மட்டும் கிடையாது திமுக, கிராமங்களுக்கு வாங்க. கருப்பு சிவப்பு வேட்டி கட்டுங்கன்றேன். கருப்பு சிகப்பு என்றாலே ஒரு உணர்வு வரணும். தம்பி கிராமத்துக்கு வரணும். மயிலாடும்பாறை கலைஞரோட நாங்க மயிலாடும்பாறைன்றது இன்னைக்கு நல்லா இருக்கு, பஸ்ல போயிடலாம். ஆனா அன்றைக்கு கம்ப ராமகிருஷ்ணன் தேர்தல் நிற்கும் போது மயிலாடும்பாறையில் ஆலமரத்து ராசுன்னு ஒரு கிளைச்சலாளர். இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ஆலமரத்து ராசு எங்கன்னு கலைஞர் கேட்கிறார். திமுக வேறு எங்க இருக்க, வேரை தேடுங்கள். நீங்க வேறுகளை தேடினால் திமுக ஆலமரமாக வளரும். வணக்கம்.